வெல்கம் டு எஸ்பி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 7ல பயிற்சி 7.3ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு பிளேலிஸ்டே போட்டுருக்கோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. அது உங்க லைஃப்க்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னா பயிற்சி 7.3ல செகண்ட் சம். ஓகேவா? நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறம் கூம்புகள் உள்ளமாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமே. ஆனால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க அப்படின்றாங்க. அதாவது நாதன் என்ற ஒரு பொறியியல் மாணவர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா உருளைக்கு மேல 2 கூம்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதான் ஒரு உருளை. இந்த உருளைக்கு மேல 2 கூம்பு இருக்குது. சரியா? அதோட நீளம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 12 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அதாவது மாதிரியோட முழு நீளம் எவ்வளவு சொல்றாங்க? 12 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அதன் விட்டம் 3 சென்டிமீட்டர். அதன் விட்டம் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆரம் என்ன தேவை? அப்ப ஆரம் வந்து 3/2. ஓகேவா? ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர். அதாவது இந்த கூம்போட உயரமும் 2 சென்டிமீட்டர், இந்த கூம்போட உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமே. ஆனால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. ஓகேவா? இப்போ மொத்தம் 12 சென்டிமீட்டர்ல இங்க 2 பேர்ச்சு இங்க 2 பேர்ச்சு அப்படி எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 8 சென்டிமீட்டர் இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சாச்சா? இப்போ நம்ம அதை வச்சு டேட்டா எழுதணும். இப்போ விட்டம் எவ்வளவு கொடுத்தாங்க? விட்டம் 3 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப ஆரம் எவ்வளவு? 3/2. அதாவது விட்டத்துல பாதி என்னது? ஆரம். ஓகேவா? இங்கேயும் 3 சென்டிமீட்டர், அங்கேயும் 3 சென்டிமீட்டர் தான் வரும். அப்ப 3/2 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? உயரம் கண்டுபிடிக்கணும். உருளையின் உயரம். உருளையின் உயரம் இது மட்டும் உருளை. அப்ப இங்க 2 போச்சு, இங்க 2 போச்சு. அப்ப 12ல 4 போனா 8. அதான் உருளையின் உயரம். கூம்பின் உயரம் எத்தனை? 2 சென்டிமீட்டர். ஓகேவா? இத வச்சு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க சொல்லி கேக்குறாங்க. அப்போ அங்க என்னென்ன இருக்குது? ஒரு உருளை இருக்குது, 2 கூம்பு இருக்குது. அப்போ நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவு ஈக்குவல் உருளையின் கன அளவு பிளஸ் 2 கூம்பின் கன அளவு. மறக்காம எழுதணும். ஓகேவா? உருளையின் கன அளவு பிளஸ் 2 கூம்பின் கன அளவு. உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது? πr²h. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னது? 1/3 πr²h. இப்போ நமக்கு 2 கூம்பு இருக்கிறதுனால 2 இன்ட்டு 1/3 πr²h. இப்போ ஓகேவா? இப்போ பாருங்க ஆரம் வந்து சேமா தான் இருக்கு. அப்ப வெறும் ஆரமே போடலாம். ஆனா உயரம் பாருங்க, கூம்புக்கு தனி உயரம் இருக்கு, உருளைக்கு தனி உயரம் இருக்கு. அப்ப இது வந்து h1 வச்சுக்கணும், இதை h2 வச்சுக்கணும். அப்ப இது h1, இது h2. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் பொதுவா என்ன இருக்கு? πr² இருக்கு. அப்ப πr² காமனா வெளியே எடுத்துருவோம். மிச்சம் உள்ள h1 plus 2h2/3. இது என்ன இருக்கும்? h1 plus 2h2/3. ஓகேவா? இப்போ πr² h1 ஓட வேல்யூ எத்தனை? h1 ஓட வேல்யூ வந்து 8 plus 2 into h2 ஓட வேல்யூ எத்தனை? 2/4. ஓகேவா? இப்போ டேட்டா படிங்க. பை ஓட வேல்யூ எத்தனை? 22/7. r² ஓட வேல்யூ எத்தனை? r² என்னது? 6 into 6. அப்ப 3/2 into 3/2 into 8 plus 2 4 4/3. ஓகேவா? இப்போ அடுத்து 22/7 into 3/2 into 3/2 into 8 plus 4/3 மீச்சம் என்னது? மீச்சம் என்னது? 3. 3 24 plus 4. அப்ப 28/3 தானே? இத மீச்சம் எடுத்தோம்னா எத்தனை வரும்? 28/3. இப்போ 1 7 4 28. 2 4 1 4 1 3 3 1 3 3. அப்ப 22 கூட எத்தனை? 66 கன சென்டிமீட்டர். இதான் என்னது? நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவு எவ்வளவு? 66 கன சென்டிமீட்டர். இவ்வளவுதாங்க இந்த क्वेश्चन. இந்த क्वेश्चनல நீங்க மிஸ் பண்ற டேட்டா என்னன்னா இந்த 2 கூம்பின் கன அளவு அதை ஆட் பண்ண மறந்துடுவீங்க. மறக்காம இந்த இடத்துல 2 ஆட் பண்ணும். ஓகேவா?
மற்றபடி இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளான பேசிக்கான கணக்கு தான். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.